இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்லாஷுக்கு கீழே ட்ரைனிங் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி. ஓகே, ட்ரைனிங் நம்ம இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ட்ரைனிங்க்கு கீழே ரெட் ஹேட்னு கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா? ஆமா சார். இப்போ அந்த ரெட் ஹேட்டுக்கு கீழே RHCSI அடுத்து RHC இப்படி ரெண்டு இது கிரியேட் பண்ணி. ஓகே. அப்போ என்ன நடந்துருக்கீங்க, ரெட் ஹேட்டுக்கு கீழே உங்களுக்கு ரெண்டு ஃபோல்டர், ஒன்னு என்னது RHCSI அடுத்து RHCன்னு கிரியேட் பண்ணி. கரெக்ட்டா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு கீழே நம்ம பை டிஃபால்ட் என்ன இருக்கும், இந்த ரூட்ன்றது இருக்கும். நம்மளோட PWD என்னதான், இதுதான். கரெக்ட்டா? ஆமா சார். இப்போ இந்த ரூட்டுக்கு கீழே கிளவுட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த கிளவுடுக்கு கீழே AWS அடுத்தது GCP இப்படி கிரியேட் பண்ணலாமா? நீங்க சொல்றீங்களா? ஓகே சார். சரியா? /root /cloud /AWS -p. இப்போ இது கரெக்ட். ஆனா உங்களோட கரண்ட் வர்க்கிங் லொகேஷன் எது? பிரசன்ட் வர்க்கிங் லொகேஷன் ரூட் தான் சார். சோ உங்க நீங்க ஆல்ரெடி ரூட்ல தானே இருக்கீங்க, அதனால இது வரைக்கும் போடாம இருந்தா கூட ஓகே தான். நீங்க ரூட்ல தானே இருக்கீங்க. சோ இந்த கிளவுட் எதுக்கு கீழ கிரியேட் பண்ணனும்? ஓகே ஓகே. ஆமா சார். ஓகே. சோ ஜஸ்ட் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன தப்பு கிடையாது, அதுவும் கரெக்ட் தான். ஓகே சார். அடுத்து கிளவுடுக்கு கீழ வேற என்ன கிரியேட் பண்ணனும்? GCP cloud/GCP GCP. இதுக்கு -p வருமா? வராது சார், தேவையில்லை. கிளவுட் ஆல்ரெடி ஏனா மோர் தென் 1 நமக்கு இங்க கிரியேட் ஆகல. ஓகேவா? ஓகே. இப்போ இத செக் பண்ணிடலாம். tree/training ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல நான் செக் பண்ணி பார்க்கறேன். ட்ரைனிங்க்கு கீழ ரெட் ஹேட் கீழ ரெண்டு இருக்கும். ஒன்னு RHC அடுத்து RHCS கிடைச்சிருச்சு. ஓகேங்க சார். tree/root ரூட்டுக்கு கீழ இப்ப என்னன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரா ரூட்டுக்கு கீழ காட்டு அப்படினு கேட்டிருக்கேன். ரூட்டுக்கு கீழ கிளவுட்னு இருக்கு. அந்த கிளவுடுக்கு கீழ AWS and GCP நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சா? ஆமா சார். ஒரே நிமிஷம் அந்த இது போங்க, டெர்மினல் போங்க சார். நம்ம இங்க வெறும் tree/root/ தான போட்டிருக்கோம். இப்போ ரூட் ஓகே, ரூட்டுக்குள்ள இருக்கிறது இந்த கிளவுட் தான். LS கொடுங்க ஒரே நிமிஷம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன்ல. ஓகே ஓகே. அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ரூட் கீழ அது ஒண்ணு மட்டும் கரெக்ட்டா காமிக்குது. அதான் ஏன்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டெலீட் பண்ணல. ஓகே. ஆமா சார். இப்போ அப்படி ஒருவேளை நமக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து கிளவுட்லன்னு காமிச்சுனா /cloud/ கிளவுட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க போடணும். ஓகே. இத நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா போட்டேன் அப்படின்னா, இத நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்லாஷ் கீழ என்ன இருக்கு லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, /ன்னு போடுவீங்க. கரெக்ட்டா? ஆமா சார். /ன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாருங்க. ஏன்னா மொத்த சிஸ்டத்தையும் நம்ம செக் பண்றோம். அதானே பேரண்ட். அதனால இத பார்த்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. குழப்பி தலை சுத்திடும். ஏன்னா மொத்த சிஸ்டத்தையும் அது ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல காமிச்சிட்டு இருக்கு. சோ அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு எது தேவை /க்கு கீழ ட்ரைனிங். அதனால ட்ரைனிங் மட்டும் நான் காட்டுன்னு கேட்றேன். ஓகே சார். இப்போ எனக்கு இதுக்கு கீழ பிரவீனுக்கு கீழ ரிச்சிக்கு கீழ EX200 பண்ணலாமா? சொல்லுங்க. ஒரே நிமிஷம் அந்த இது மட்டும் காமிங்க. ஓகே ஓகே சார். CMKDIR ரூட் தேவையில்ல. என்ன அது? பிரவீன் / அடுத்து என்ன கொடுத்தோம்?
Trichy, okay, Trichy EX200, okay. Trichy / EX200 -P. சூப்பர். ஓகேவா? ஓகே சார். இதுல டவுட் இல்ல? ஓகே. இல்ல சார். இப்போ இத பண்ணலாமா? ஓகே, நான் பண்றேன் சார். அதாவது A4 வரைக்கும் போகுது. A4க்கு அப்புறம் லெஃப்ட் சைடு எடுப்போமா ரைட் சைடு எடுக்கலாமா? நீங்களே டிசைட் பண்ணுங்க. லெஃப்ட்டா ரைட்டா? இல்ல லெஃப்ட்டா ரைட்னா எப்படி சார்? இல்ல நம்ம அப்படியே வரிசையா கிரியேட் பண்ணலாம். A1 குள்ள A2, A2 குள்ள A3, A3 குள்ள A4. இந்த A4 குள்ள எதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம்? 5 ஆ 6 ஆ? 5 கிரியேட் பண்ணலாம். 5 எடுத்தோம்னா A5 அந்த CD/A1/A2/A3/A4 ஹைஃபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிரு. ஓகே. இப்போ நீங்க இதுல நம்மளோட பாத் படி என்ன போடுவீங்க? A1/A2/A3/A4 அடுத்து என்ன போடுவீங்கன்னு கேக்குறேன். -P போட்டுட்டு அதுக்கு அப்புறம் A4 ஓட ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அது பண்ணலாம். இல்ல. ஓகே. ஓகே. அப்ப A1 ஓட சைல்ட் யாரு? A1 ஓட சைல்ட் A2 சார். அத கொடுத்துடுவீங்கல. A2 ஓட சைல்ட் யாரு? A3. A3 ஓட சைல்ட் A4. A4 க்கு சைல்ட் இருக்கா இல்லையா? ஆமா சார். ஓகே. ரெண்டு சைல்ட் இருக்கு. ஏதாவது ஒரு சைல்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைல்ட்? क्वेश्चन புரியல சார். ஓகே. A4 க்கு சைல்ட் இருக்கா? A4 க்கு சைல்ட் ஆமா. A5 A6 இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சைல்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. A5 செலக்ட் பண்ணிக்கோங்க. A5 அதுக்கு சைல்ட் இருக்கா? ஆமா. A7. அப்ப இது வரைக்கும் முடிச்சிரலாம். ஒரு ஸ்டெப் தான். சரி ஓகே சார். 1 2 3 4 5 7 சொல்றீங்களா? ஓகே சார். KDR/A1/A2/A3/A4 அடுத்து /A5/A7 அவ்வளவுதானா? -P ஓகே. அப்போ நம்மளோட பாத்துல இது வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் இது மட்டும் பெண்டிங். A6 and A8 இருக்கு. ஆமா. MKDR/A1/A2/A3/A4/A6/A8 கிளியரா? இப்போ ஏன்னா A8க்கு வந்துட்டு A4க்கு இப்போ வந்து ரெண்டு சைல்டு வரும். A6 more than 2 கிரியேட் ஆகுதுங்க நமக்கு. more than 2 கிரியேட் ஆகும்போது -P போடும். ஓகேவா? ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன அந்த CD குள்ள போகலாம். ஓகேவா? ஓகே சார். இப்போ நம்ம PWD போட்டு பார்த்தா எங்க இருக்கும்? ரூட் எங்க சொல்றீங்க? நம்ம எங்க இருப்போம்? PWD போட்டா ரூட்ல இருக்கும். கரெக்ட்டா? ரூட்ல இருக்கும். ஆமா. இப்போ AWS அப்படிங்கற டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணனும்னா என்ன கமாண்ட் போடுவீங்க? இதுல இருந்து போடுறப்போ CD/root/cloud/AWS /root/cloud வேற என்ன போடுவீங்க? /AWS போடுவீங்க. ஓகேவா? ஆமாங்க. இதுக்கு பதில் என்ன போடலாம் அப்படினா நீங்க ஆல்ரெடி எங்க வரைக்கும் இருக்கீங்க? நான் வந்து ரூட்ல இருப்பேன் எப்படியும். அப்போ அந்த ரூட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம்ல? ஆமா. ஓகே. அப்ப என்ன ஸ்டார்டிங் கொடுக்கலாம்? cloud எதை ஓபன் பண்ணலாம்? cloud ஓபன் பண்ணலாம். சோ அப்ப டாட்டா என்ன கொடுக்கலாம்? cloudக்குள்ள AWS க்கு சேஞ்ச் பண்ணு அப்படி சொல்றோம். கரெக்ட்டா? ஓகே சார். ஆனா ஒருவேளை ஓகே நீங்க சொல்லுங்க. CD னா என்ன அர்த்தம்? சேஞ்ச் டைரக்டரி. ஏதோ கேட்க வந்தீங்களே. இப்போ A8ல இருந்தேன்னா அப்ப ரூட் நான் யூஸ் பண்ணி தானே. ஆமா. நீங்க அதாவது நீங்க இந்த ஃபோல்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இதுக்கு கீழ போலாம். எங்க மட்டும் தான் போக முடியும்? இதுக்கு கீழ மட்டும் தான் போக முடியும். ஆமா. ஓகேவா? ஓகே. இப்போ எங்க வந்தாச்சு நம்ம? AWS. ஓகே. AWS வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க போக போறோம்னா A3 க்கு போக போறோம். A3 இந்த AWS க்கு கீழ இருக்கா? இல்ல சார். ஓகே. அப்ப கீழ இல்லனா நம்ம டயகிராம்ல எங்க இருந்து வரணும்? parent directory. parentல இருந்து வரணும். ஓகே. A3 க்கு கமாண்ட் என்ன வரும்?
CD/A1 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 /A2/A3 /A2/A3. ஓகே, இப்போ எங்க வந்தாச்சு? நம்ம A3க்கு வந்தாச்சு. A3க்கு இப்போ வந்தாச்சு. A7க்கு போகணும். CD/A4/A5/A7. புரியுதா? ஓகே ப்ளீஸ். இப்போ ட்ரிச்சி பாத்துக்கங்க, பார்த்த ஒரு வாட்டி. ஓகே சார். திருச்சியில இருக்கமா? திருச்சி போகணுமா? A7 போகணும். நீங்க இப்ப A7ல இருந்து திருச்சிக்கு போகணும். CD/Praveen/திருச்சி. ஓகே, இப்போ EX200க்கு போகணும். EX200 எங்க இருக்கு? EX200 அதான் CD EX200. புரியுதா? புரியுது சார். CD EX2. ஓகே, இப்போ நீங்க ட்ரைனிங்க்கு போகணும். CD/training. CD/training. இப்போ RHCSA. CD Red Hat/RHCSA. திருப்பி சொல்லிருங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க. CD RHCSA. சாரி, Red Hat/RHCSA. Red Hat/RHCSA. ஓகே, இப்போ A2. CD/A1/A2. CD/A1/A2. ஓகே. இப்போ A3. CD/A3. இப்போ A4. CD/A4. ஓகே, அப்ப இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே சார், கிளியர் சார். இப்போ நீங்க போட்டிருந்தீங்கல்ல? ஆமா சார். இப்போ உங்களோட பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எது? இப்போ கரண்டா இந்த நோட்ஸ் படி பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி A4 சார். A4. இப்போ விண்டோஸ்ல உங்களோட டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ல A4ல இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த A4ல இருந்து விண்டோஸ்ல பேக் பட்டன் பிரஸ் பண்ணா எங்க போகும்? A3க்கு போகுமா? அப்போ அந்த மாதிரி போகணும்னு என்ன பண்றது? CD டாட் டாட். ரெண்டு டாட் வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு டைரக்டரி பண்ணி go back one step. the path. எக்ஸாம்பிள் என்னது? விண்டோஸ்ல இருக்க பேக் பட்டன். கரெக்ட்டா? பேக் பட்டன். பேக் ஸ்பேஸ். இது இப்படி கொடுத்தா இது தெரியல சார். ட்வைஸ். ஓகே, டாட்டா ஸ்லாஷ் ரெண்டு தடவை. ஓகே. அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு ட்ரிபிள் டாட்னா போட்டா 3 தடவை, 4 தடவை போட்டா 4. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். கிளியரா? ஓகே, கிளியர் சார். CD அப்புறம் CD டில்ட் போட்டா ரூட் டைரக்டரி போயிடும். அதாவது ரூட்டோட ஹோம் டைரக்டரி போயிடும். இல்ல நான் சொல்றேன். ஓகே. இப்போ எங்க வந்திருக்கேன்? ட்ரைனிங்ல ஃபோல்டர்ல இருக்கும். திருச்சி. பிரவீனுக்கு கீழே என்ன இருந்துச்சு? பிரவீன் கீழே திருச்சி, அது கீழே EX200.
இப்போ எங்க வந்திருக்கேன்? EX200. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நான் எந்த ஃபோல்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்? இப்போ EX200. இதுக்கு முன்னாடி ட்ரைனிங். அங்க போகணும்னா CD hyphen. CD. ஓகே. CD hyphen. இது go to previous working directory. previous working directory. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருக்கோமோ அங்க போறது. ஓகே சார். இப்போ நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கங்க. ஓகேவா? நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கங்க. நீங்க ரூட்டுக்கு போகணும் அப்படின்னா CD tilde symbol கொடுக்கலாம். இல்ல ஓகே tilde symbol வேணாம். இது வந்து go to root home directory. ஓகே இது ரூட்னு கூட சொல்ல முடியாது. ஹோம் டைரக்டரி அவ்வளவுதான். go to home directory. இல்லையா CD மட்டும் கொடுக்கலாம். அப்ப இது ரெண்டுமே என்னதான் பண்ண போகுது உங்களுக்கு? ஹோம் டைரக்டரி தான் போகும். நீங்க எந்த யூசரா இருக்கீங்களோ அந்த யூசருக்கான ஹோம். ஓகேவா? ஆமாங்க சார். இது வரைக்கும் புரியுதா? புரியுது சார். ஓகே இப்போ two types of path இருக்கு. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் அப்சல்யூட். இதுவும் பார்த்தோம். பாத்துட்டோமா நம்ம? அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத் ஒன்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத்னா என்னது? ஸ்லாஷ் போட்டு ஆரம்பிக்கும். ரூட் டைரக்டரியோட ஆரம்பிக்கிறது அப்சல்யூட் பாத். If a path starts with slash, example CD slash training, no CD slash Praveen slash Richi. Correct? ஆமா சார். Relative path na, if a path doesn't starts with slash, example திருச்சியில இருக்கும்போது CD திருச்சி, பிரவீன்ல இருக்கும்போது CD திருச்சி. ஆமா. வேற CD ரெட் ஹேட், இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் போட்டிருப்போம். ஆமா சார். அப்போ இங்க முன்னாடி ஸ்லாஷ்ல ஸ்டார்ட் ஆகல அப்படின்னாலே அது நமக்கு ரிலேட்டிவ். கரெக்ட்டா? ஆமா சார். ஆமா சார். இதெல்லாம் பார்த்துட்டோம்ல நம்ம? பார்த்துட்டோம் சார். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்க சார். இந்த இதுவும் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே. அப்ப இதுல என்ன பார்த்திருக்கோம் நம்ம? ஒரு MKDA CD absolute path and relative path பார்த்தோமா? ஆமா சார். இப்போ லிஸ்டிங் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே சார். லிஸ்டிங் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எல்எஸ் என்ன பண்ணும்? எல்எஸ் அந்த அதுல உள்ள எல்லா டைரக்டரிஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் ஆல் கண்டென்ட்ஸ் ஆஃப் உங்களோட PWDயோ லிஸ்ட் பண்ணும். ஓகே. எல்எஸ் ஸ்லாஷ் ETC இது என்ன பண்ணும்? ETCல உள்ள எல்லா இத பார்த்துட்டோமா? இல்ல சார். லிஸ்ட் ஆல் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஸ்லாஷ் ETC டைரக்டரி. இந்த டைரக்டரிக்குள்ள என்ன இருக்கு அத ஃபுல்லா இது லிஸ்ட் பண்ணி காட்டும். கரெக்ட்டா? ஆமா சார். ls -l. ஓகே. ஓகேவா? ls -l LL. இதுல என்ன பண்ணலாம்? லிஸ்ட் ஆல் கண்டென்ட்ஸ்
வித் டீடைல்ஸ். இது பாத்திருக்கீங்களா? எல்எஸ் ஹைஃபன் அந்த அதோட பர்மிஷன் ஃபைல் சைஸ். கரெக்ட். இப்போ எனக்கு எல்லாரோட டீடைல்ஸும் வேண்டாம். ஓகேவா? எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபைலோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ls-l abc. ஓகே. இன்ஃபர்மேஷன் அபௌட் ஸ்பெசிஃபிக் ஃபைல். எந்த ஃபைல்? abc. ஓகேவா? ஓகே சார். ls-ldd1. அப்போ இதேதான் லிஸ்ட் info about specific. இப்போ எதுக்கு வந்தது? ஸ்பெசிபிக் டைரக்டரி. எப்பயுமே நமக்கு ஃபைலுக்கும் டைரக்டரிக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப டினா என்னது? டைரக்டரி. ஓகேவா? ஓகே சார். புரியுதா? ஓகே சார். ls-R. இந்த R எதுல இருக்கணும்? கேப்ஸ்ல இருக்கணும். கேப்ஸ். ஓகே. லிஸ்ட் ரிகர்சிவ்னா உள்ள இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் பண்ணி பாப்போம். உங்களுக்கு புரியுதா? ls-R. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு காட்டிருச்சு. நம்ம கிட்ட கிளவுட் மட்டும் தான் இருக்கு. அந்த கிளவுட்ல என்னென்ன இருக்குன்னு அடுத்து காட்டுது. இது ரெண்டுல ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எது வரும்? அப்போ AWSல என்ன இருக்குன்னு காட்டும். எதுவுமே இல்லையா? அப்ப இத முடிச்சாச்சு. அப்ப இதுக்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு? GCP. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டும். இதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? அப்படியே ஒன் பை ஒன் ஆகும். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இத காட்டுறேன். ls-R/A1. இப்போ இத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன காட்டியிருக்கு? A1 குள்ள என்ன இருக்கு? A2 இருக்கு. A2 குள்ள A3, A3 குள்ள A4, A4 குள்ள என்னென்ன இருக்கு? A5 and A6 இருக்கு. அப்போ இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? A5 வருமா? அப்ப A5 குள்ள என்ன இருக்கு? A7. A7 குள்ள என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. அப்ப A5 முடிச்சிட்டோம். அப்ப A5 க்கு பக்கத்துல என்ன இருந்துச்சு? A6. சோ இது நமக்கு பார்த்தா புரியாது. சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? tree/A1. இப்படி போட்டா நமக்கு டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ல காமிச்சிடும். ஓகே சார். புரியுதா? சரிங்க சார். இத ஓவர் கம் பண்ணாத நம்ம என்ன பண்ணோம்? அந்த இதுக்கு போய்ட்டோம். ஓகே. அடுத்து இது வந்து பார்க்க போறது இப்ப யூஸ் ஆகாது. ls-p. இப்ப பாருங்க ls போட்டா எப்படி காட்டுது? ஓகே. ls/ ஓகே எப்படி காட்டுது? ls பேரண்ட் டைரக்டரியில இருந்து அப்படியே காமிக்கும். ஃபைல் கிரியேட் பண்ணி 10 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. 10 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ls போட்டா எல்லாத்தையும் காட்டுதா? ls-p போட்டா எப்படி காட்டுது? ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் காட்டுது. ஆனா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச்? அத நோட் பண்ண முடியுதா? ஸ்லாஷ் வந்து அதுக்கு அப்புறம் காட்டுது. ஓகே. கோல்டன் டேஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஒரே கலர்ல தான் இருக்கும். சோ எது ஃபைல் எது ஃபோல்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த ஸ்லாஷ் போட்டுருக்காங்க. சோ இப்போ நமக்கு கலர்ஸ் இருக்கு மானிட்டர்ல, ஸ்கிரீன்ல. அதனால ப்ளூ கலர்ல இருந்தா டைரக்டரி, ஒயிட் கலர்ல இருந்தா ஃபைல். சோ அதனால இப்போ இந்த இது நமக்கு யூஸ் ஆகல. ஓகே. ஓகேவா? ஓகே சார். ஏன்னா நார்மலாவே இப்ப ls நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்குல. அதனால ls-i. நீங்க ஒரு ஃபைல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஒரு ஃபைலை எப்படி ஞாபகம் வைப்பீங்க? ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படி. அது பேர் அது என்னது? A1 A1ன்றது B1ன்றது என்னது? இண்டெக்ஸ் மாதிரி தானே சொல்றீங்க? ஃபைல் நேம். ஃபைல் நேம். ஆமா. inode is a unique number. Okay. For each files and directories. ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கும் ஒரு யூனிக்கான நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே சார்.
each and every file will have a unique number. INO number வந்து INO number is for user reference. Okay sir. System reference. நமக்கு இருக்குது அப்படியே மாத்தி is for system reference. Okay sir. File name is for user. Okay ba? Okay sir. பாத்துறலாம். எல்லாம் டைப் பண்ணி ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒரு நம்பர் அலோகேட் ஆகும். எந்த ரெண்டு ஃபைலுக்கும் ரெண்டு ஃபோல்டருக்கும் ஒரே நம்பர் இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன்ல இருக்கும் லிங்க் அப்ப அத அந்த டாபிக்ல பாருங்க. ஓகேவா? நம்ம இந்த ஃபைலை வந்து B7 ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனா சிஸ்டம் வந்து அது இந்த நம்பரை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே சார். ஓகேவா? ls-a இது என்னது யூஸ் பண்ணிருக்கீங்களா? including hidden files ls files and directories. ஓகேவா? ஓகே சார். ls புரிஞ்சிருச்சா? எஸ் சார் புரிஞ்சுச்சு. நான் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது பெர்மிஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ls-l abc இந்த கமாண்டோட அவுட்புட் பார்த்தோம். நம்ம ls பண்ணா இப்படி காட்டுது. ls-l போட்டா லாங் லிஸ்டிங். அத நீங்க சொன்னீங்க டீடைல் லிஸ்ட்ல காட்டுங்க. ls-a1 டைரக்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் என்னன்னா ls-l abc ன்னு போட்டோம்னா வருது. ஓகேவா? ஓகே சார். இதோட அவுட்புட் நான் எழுதிக்கிறேன் அப்படியே. -rw June 24, 42 ABC கரெக்ட்டா? இப்படி தான போட்டுருக்கு. இதுல இருந்து இந்த ஹாஷ் வரைக்கும் இருக்குது என்னது? பெர்மிஷன். ஓகேவா? இந்த டாட் அப்படின்னா ட்ரிவியல் என்ட்ரி. இப்ப நான் ட்ரிவியல் என்ட்ரினா என்னன்னு சொல்லல. நான் ட்ரிவியல் என்ட்ரின்னு ஒண்ணு ACL னு ஒரு டாபிக் அப்ப வரும். அத அப்ப பாத்துக்கலாம். ஓகே சார். இந்த 1ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். லிங்க் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலும் இப்ப ABC அப்படின்ற ஃபைல தன்னைத்தானே லிங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் எஸ் இந்த மாதிரி விண்டோஸ்ல கொடுத்து சேவ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்ல அப்ப எங்க சேவ் ஆகணும்? அந்த ஃபைல்லே சேவ் ஆகணுமா? ஆமா சார். அதனால ஈச் அண்ட் எவரி ஃபைல் will have a self link. தன்னைத்தானே அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். சப்போஸ் இந்த ஃபைல் இன்னொரு ஃபைலோட லிங்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த XYZக்கு ஒரு லிங்க் இருக்கும். இது ABCல போய் லிங்க் ஆயிடும். சோ நீங்க ABCல சேவ் பண்ணீங்கன்னா அது எங்க சேவ் ஆகும்? ABCல சேவ் ஆகும். வேற எங்க போய் சேவ் ஆகும்? XYZல சேவ் ஆகும். ஓகேவா? XYZல ஏதாவது சேவ் பண்றீங்களா? அது XYZல சேவ் பண்ணும். எங்கேயும் போய் சேவ் பண்ணும்? ABCலயும் சேவ் பண்ணும். இதுக்கு பேர் தான் லிங்க். பை டிஃபால்ட் எல்லா ஃபைலுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதனால இங்க 1 ன்னு போட்டுருக்கோம். சோ இப்போ இந்த ஃபைல் ABC XYZ ஓட லிங்க் ஆயிருந்துச்சுனா இங்க என்ன போட்டுருக்கோம்? 2 ன்னு போட்டுருக்கோம். இன்னொரு ஒரு தடவை சொல்லுங்க. இன்னொரு டைம் மட்டும் சொல்றீங்க லைட்டா. இப்போ நம்ம ஃபைல் இந்த ஆக்சுவல் இந்த ABCன்ற ஃபைல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைலோட தான் லிங்க் ஆயிருக்கு. அது தன்னைத்தானே தான் லிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த ஃபைல் ABC இன்னொரு ஃபைலோட லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன போட்டுருக்கோம்?
2. ஓகே. இங்க 2னு போட்டிருந்துச்சுன்னா நம்ம ஃபைல் வேற ஏதோ ஃபைலோட லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. 1 போட்டிருந்துச்சுன்னா அது நம்ம கிட்ட மட்டும் தான் லிங்க் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே சார். இந்த ரூட் அது வந்து ஓனர். யார் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணா? ரூட். இந்த அடுத்த ரூட் என்னன்னா குரூப் ஓனர். ஓகே. இந்த 0ன்றது சைஸ். இது வந்து என்னது நமக்கு டைம் ஸ்டாம்ப். ஓகே. ஏபிசின்றது என்னது? ஃபைல் நேம். புரியுதா? ஓகே சார். இப்போ அடுத்து ls -ld t1. t1 நான் ஒரு டைரக்டரி வச்சுனா என்ன வரும்னா இப்படி வரும். இதுல இருந்து இது வரைக்கும் என்னது நமக்கு? பெர்மிஷன். இந்த டாட் என்னது? அந்த ட்ரிவியல். அடுத்து இந்த 2ன்றது என்னது? 2ங்கிறது நம்பர் ஆஃப் இது நம்பர் ஆஃப் டைரக்டரிஸ். ஃபைலுக்கு தான் அது லிங்க். இது டைரக்டரிஸ். ஓகே. இத மட்டும் நான் கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இத முடிச்சிடுறேன். மத்ததெல்லாம் அதேதான். இது என்னது? ஓனர். அடுத்து இருக்குது குரூப் யூசர். குரூப் ஓனர். அடுத்து இருக்குது சைஸ் 6 KB. ஓகே. KB சைஸ். இது ஃபோல்டர்னால கொஞ்சம் சைஸ் இருக்கும். இது வந்து என்னது? டைம் ஸ்டாம்ப். இந்த D1ன்றது டைரக்டரி நேம். இப்போ இந்த இந்த 2க்கு வருவோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க. MKDA D1 தான் வச்சிருந்தோம். எல்லாம் D1 போடுறேன். உள்ள ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார். ls -a D1 போட்டேன். என்ன காட்டுது? டாட் டபுள் டாட் என்ன பண்ணும்? நம்ம செயின் டைரக்டரி சேஞ்ச் பண்றது அதுக்கு பார்த்தோம். இப்போ நான் cd போட்டு D1 வந்துறேன். ஓகேவா? இப்போ cd ஸ்பேஸ் டாட் வச்சா எங்க போகும்? ஒரு டைரக்டரி பின்னாடி போகுமா? போகும். ஆமா. இப்போ நான் திருப்பி வந்து உள்ள போறேன். D1 குள்ள போயிட்டு. இப்போ எங்க இருக்கேன்? D1 குள்ள. cd போட்டு வெறும் டாட் மட்டும் வைக்கிறேன். இப்போ எங்க இருக்கேன்? அங்கேயே தான் இருக்கேன். அப்ப டாட்டும் டபுள் டாட்டும் இப்படி தான் இருக்கு. ஓகே. இது டாட் டபுள் டாட் ஏன் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ நம்ம டயகிராமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ல இதுதான் D1 டைரக்டரின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். டபுள் டாட்டும் சிங்கிள் டாட்டும் டபுள் டாட் இருந்துச்சு. கரெக்ட்டா? டபுள் டாட் இந்த டைரக்டரி விட்டு வெளிய போ அப்படினு அர்த்தம். ஓகே. ஒன் ஸ்டெப் பேக்கா. ஒன் ஸ்டெப் பேக். வெளிய போறதுக்கு போ. கரெக்ட்டா? லைக் விண்டோஸ் பட்டன். இந்த டாட்ன்றது என்னன்னா be here. இங்கே இரு. ஓகே சார். போர்ட்டல்ல இருக்கேன். ஓகே. இது எங்க யூஸ் ஆகுமா? இது எங்க யூஸ் ஆகும்னா இது பெருசா ஓகே. wget http:// ஓகே. ஏதோ ஒரு URL ஏதோ ஒன்னு டவுன்லோட் பண்றீங்க. .com. ஆமா. அப்போ டவுன்லோட் here. டவுன்லோட் ஒரு நிமிஷம். புரியுதா? புரியுது சார். அப்ப இந்த டாட் டபுள் டாட் வித்தியாசம் புரியுதா? புரியுது சார். அப்போ இந்த டாட் டபுள் டாட் என்ன கலர்ல இருந்துச்சு? டாட் டபுள் டாட் என்ன கலர்ல இருந்துச்சு? டைரக்டரி மாதிரி. கலர்னா அப்ப அது என்னது? டைரக்டரி. கரெக்ட்டா? ஓகே. அப்போ இப்போ இதோட என்ன காட்டுதுன்னு பாருங்க. -l
D1 LDD1 என்ன காட்டுது நமக்கு நம்பர் 2 னு காட்டுதா ஆமா சார் இப்போ என்ன பண்றேன் MKDIR D1 க்குள்ள நான் வந்து சுரேஷ் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்றேன் ஓகேவா ஓகே சார் இப்போ செக் பண்ணி பார்த்தா எத்தனை காட்டும் 3 ஃபைல் 3 இருக்க மாதிரி காட்டுதா அப்ப எத்தனை ஃபோல்டர் உள்ள இருக்கும் DLS D1 குள்ள சுரேஷ் எத்தனை இருக்கு டாட் நார்மல் ஃபோல்டர் ஒண்ணே இருக்கு எத்தனை இருக்கு 2 இருக்கு சோ அப்ப டோட்டல் எத்தனை ஃபோல்டர் 3 ஃபோல்டர்ஸ் அதான் இங்க காட்டுது ஓகே உங்களுக்கு இன்னொன்னு நான் இன்னொரு ஃபோல்டர் ஆட் பண்றேன் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ எத்தனை ஃபோல்டர் இருக்கு 4 இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை காட்டுது 4 காட்டுதா சோ அப்ப நீங்க ஆட் பண்ற ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஆட் ஆயிட்டே போகும் டிஃபால்ட் எத்தனை இருக்கும் டிஃபால்ட் எத்தனை இருக்கும் டிஃபால்ட்டா 2 இருக்கும் டாட் டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து டாட்டும் டபுள் டாட்டும் இருக்கும் கரெக்ட்டா அப்போ இது நமக்கு 1 இது நமக்கு 2 இப்போ நம்ம ஆட் பண்ண போற ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் என்ன ஆகும் 3 4 அப்படினா ஆட் ஆயிட்டே போகும் புரியுதா சோ தட் நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோல்டருக்குள்ள எத்தனை ஃபோல்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் புரியுதா ஓகே சார் இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்லைங்க சார் இப்போ பெர்மிஷனோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் நாளைக்கு டீடைலா பார்க்கலாம் ஓகே சார் பெர்மிஷன் என்னென்ன இருக்கு ஆர் தான் என்னது ரீட் ரீடோட நியூமரிக் வேல்யூ 4 ஓகே அப்படினா ரைட் ரைட்டோட நியூமரிக் வேல்யூ 2 ஓகே எக்ஸ்னா எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்டோட நியூமரிக் வேல்யூ 1 இது ஃபிக்ஸட் வேல்யூஸ் RWX ஓகேவா ஓகே சார் இப்போ நம்ம வந்து ls-l abc னு போட்டோம் கரெக்ட்டா என்ன வந்துச்சு நமக்கு ஹைபன் rw ஹைபன் r ஹைபன் ஹைபன் r ஹைபன் ஹைபன் இப்படிதான் வந்துச்சு நான் உங்களுக்கு வாட்டி லிஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஆமாங்க சார் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஹைபன் போட்டிருக்குன்னா அது ஃபைலோட பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் டி போட்டிருந்தா அது யாரோட பெர்மிஷன் டைரக்டரியோடது இப்போ இங்க என்னங்களே எத்தனை இருக்கு ஹைபன் r w ஹைபன் இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கு ஹைபன் 1 2 அப்புறம் அதுக்கு அப்புறம் ஒரு இல்ல ஹைபனை சேர்த்துங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 ஃபர்ஸ்ட் இருக்க ஹைபனை சேர்த்தா 10 இருக்கா இந்த ஹைபனை சேர்த்தா 10 இருக்கா ஓகே 1 2 1 2 3 4 5 6 7 8 9 and 10 10 இருக்கா ஆமா சார் ஆமா சார் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஹைபன் போட்றதுனால அது ஃபைலோட பெர்மிஷன் மீதி இருக்கத 3 பிரிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் 3 யாரோடதுனா ஓனரோடது யார் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணனோ அவனோடது அடுத்த 3 யாரோடது குரூப் அடுத்த 3 அதர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் என் சிஸ்டம்ல ரூட் அப்படின்னு ஒரு யூசர் இருக்கான் பிரவீன் சுரேஷ் சசி மனோ இப்படி யூசர்ஸ் இருக்காங்க இவங்கலாம் யாரு யூசர்ஸ் ஓகே இப்போ இந்த பிரவீன்ற யூசர் வந்து ஸ்டூடண்ட் அப்படின்ற குரூப்ல இருக்காரு ஓகேவா ஓகே சார் சுரேஷ் சசி இவங்க ரெண்டு பேரும் ரூட் அப்படின்ற குரூப்ல இருக்காங்க மனோன்றவர் ஸ்டூடண்ட் அப்படின்ற குரூப்ல இருக்காரு சரியா ஓகே சார் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணது யாரு நம்மளோட எக்ஸாம்பிள் படி ஓனர் அதான் எந்த யூசர் கிரியேட் பண்ணாரு ரூட் அப்போ இது வந்து ரூட் யூசருக்கு இந்த பெர்மிஷன் ஓகே நம்ம ஃபைலோட குரூப் ஓனர் யாரு ஸ்டூடண்ட் இல்ல குரூப் ஓனர் என்ன போட்டுருக்கு
ரூட் தான். ரூட்னு ஒரு குரூப் போட்டுருக்கு. ஓகே, அப்போ அந்த குரூப்ல இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்க? சுரேஷ், சசி. அப்போ இந்த 2 பெர்மிஷன் யாரோட இருக்குன்னா சுரேஷுக்கும் சசிக்கும் இந்த பெர்மிஷன். சரியா? இல்ல இது எந்த குரூப்போட இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், குரூப் இந்த சைடுல இருக்கிறதுலாம் குரூப். அப்போ ரூட்ன்ற குரூப்ல யார் யார் இருக்காங்க? சுரேஷும் சசியும். அதனால சுரேஷ்க்கும் சசிக்கும் இந்த குரூப்ல என்ன பெர்மிஷன்? ஏன்னா குரூப் யாரு? ரூட்ல. அந்த ரூட்ன்ற குரூப்ல யார் யார் இருக்காங்க? சுரேஷ் அண்ட் சசி. ஓகே ஓகே, அவங்களுக்கு இந்த பெர்மிஷன். இப்போ என் சிஸ்டம்ல விட்டு போனவங்க எல்லாம் எந்த குரூப்ல இருக்காங்க? விட்டு போனவங்களா? அத ஸ்டூடண்ட் எந்தெந்த குரூப்ல வேணாலும் இருக்கலாம். எனக்கு என்னோட குரூப்ல இல்லையா? அப்போ அவங்க எனக்கு அதர்ஸ். அப்ப அதர்ஸ்ல யார் யார் வருவாங்க? பிரவீன், மனோ. ஓகே சார். உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா முத்து அப்படின்னு ஒரு யூசர் போட்டு அவரை ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ முத்து எதுலாம் வருவாரு? அதர்ஸ்ல வருவாரு. என் குரூப்ல இல்லையா? அவர் ஸ்டூடெண்ட்ன்ற குரூப்ல இருக்கட்டும், ஸ்டாஃப்ல இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும், என் குரூப்ல இல்லனா அவர் எனக்கு அதர்ஸ். ஓகேங்க சார், புரியுதா? ஓகே சார். இப்போ நான் இந்த வேல்யூஸை திருப்பி எடுத்து எழுதிக்கிறேன். ஹைபன் rw ஹைபன் r ஹைபன் ஹைபன் r ஹைபன். இப்போ இதோட நியூமரிக் வேல்யூ என்ன? இதோட நியூமரிக் வேல்யூ என்ன? இதோட நியூமரிக் வேல்யூ என்ன? r நான் எவ்வளவு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 4. ஓகே, ரைட்னா 2. ஓகே, ரெண்டு ஆட் பண்ணா 6. இதுக்கு ஹைபன் ஆட் பண்ண வேணாம். ஹைபனா ஒண்ணுமே இல்ல. ஓகே, 4 0644. அது ஃபர்ஸ்ட் சொல்ல தேவையில்ல. அப்போ 644 is the default permission of file. அப்போ ஒரு ஃபைலோட டிஃபால்ட் பெர்மிஷன் என்னது? 644. ஏன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது ஃபைலை கிரியேட் பண்ணுன்னு தானே சொன்னீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா 644ல கிரியேட் ஆகுது. கரெக்ட்டா? சோ அதனால இது டிஃபால்ட் பெர்மிஷன் ஆஃப் a file. ஓகேவா? ஓகே சார். புரியுதா இது? ஓகே சார். ஓகே, இப்போ அப்படி டைரக்டரிக்கு வரலாம். ls-ld d1 என்ன போட்டுருந்துச்சு நமக்கு? d rwx r-x r-x. ஓகே, ஃபர்ஸ்ட் d போட்டிருந்தா என்னன்னு பார்த்தோம் நம்ம? டைரக்டரி. அடுத்து இருக்கிறது எப்படி பிரிக்கணும்? ஃபர்ஸ்ட் 3 என்னது? ஓனர். அடுத்து இருக்குது குரூப் ஓனர். குரூப். அடுத்து இருக்குது அதர்ஸ். நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்தா அதே தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் திருப்பி rwx r-x r-x. ஓகே, இப்போ இதோட நியூமரிக் வேல்யூ என்னது? 6. r னா எவ்வளவு? 4. w க்கு 2. x க்கு 1. ஓகே. ஆட் பண்ணா ஓகே சார். 7. ஓகே, இது ஓனருக்கு. குரூப்புக்கு r எவ்வளவு? 5 சார். 5. இது அதுவும் 5 தான் சார். அப்போ 755 is the default permission of எது? டைரக்டரி. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுச்சு. கிளியரா இருக்கா? புரிஞ்சுச்சு. இல்ல டவுட் இருக்கா? இல்ல சார். எனக்கு அனுப்புங்க, நான் கொஞ்சம் பார்க்குறேன் நோட்ஸ். வேற ஏதாவது நோட்ஸ் இருந்தா அனுப்பிச்சு. நான் அதே அனுப்பிச்சுறேன். பேசிக்ஸ் என்ன ஒரு 1 வீக் இந்த வீக் போயிடும். நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். மெதுவா நம்ம அறியாம போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நாளை கிளாஸ்ல பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணது போயிட்டோம்னா அட்வான்ஸ் ஆயிட்டோம். ஓகே. இப்போ பெர்மிஷனா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஆமாங்க சார். அடுத்து அப்படியே கொஞ்சம் உள்ள போயிடும். ஓகே. அந்த நம்ம சிமுலேட் பண்றது, மிஷின் சிமுலேஷன் பண்றது எல்லாம் 1 மந்த் ஆயிருமா இல்ல அதுக்கு மேல ஆயிருமா? எது நம்ம கிரியேட் பண்றது அந்த क्वेश्चन பேப்பருக்கு ஏத்த மாதிரி நம்ம அது உங்களோட ஃப்ளோ. ஓகே. உங்களோட ஃப்ளோ நீங்க எப்படி போறீங்க? ஓகே. கிளியரா இருக்குல்ல? ஓகே சார், கிளியர். எதுவும் டவுட் இல்ல? இல்ல சார். நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுறேன். சரிங்க சார்.
ஓகே, நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் ஓகே டவுட் இருக்குன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க சார், பார்க்குறேன். ஓகே, மைண்ட் பண்ணட்டுமா? ஓகே சார், தேங்க்ஸ்.